பசங்களுடைய ஹாலிடேஸ் டைம், பசங்க ஃபுல் டைம் வீட்டில் இருக்காங்க, போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபோன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை எப்படி தான் சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ரிசர்ச்சர்ஸ்ல எக்ஸ்டெண்டட் வெக்கேஷனுக்கு அப்புறம் குழந்தைங்களுடைய ரீடிங் ஸ்பீட் அண்ட் ரைட்டிங் ரிதம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து சம்மர் ஸ்லைட் அப்படின்னு சொல்றாங்க ரிசர்ச் டேர்ம்ஸ்ல. இந்த சம்மர் ஸ்லைடோட எஃபெக்ட் ஜூன்ல ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இவன் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை, இவனுடைய ரைட்டிங் ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னு. இது பசங்களுடைய ப்ராப்ளம் இல்லைங்க, பிரெயினோட ரித்தமை நம்ம மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது தான் இந்த ப்ராப்ளம். குழந்தைங்களை படிக்க வைக்காம அதே டைம் அவங்க பிரெயினுக்கான ரித்தம் ஸ்லோ டவுன் ஆகாம அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான 5 ஃபன் அண்ட் சயின்ஸ் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குழந்தைங்களுடைய மெமரி, கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒரு ஒர்க்கிங் மாம், சர்டிஃபைடு பேரண்டிங் கோச் அண்ட் சைல்டு எஜுகேட்டர். நான் பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்களுடைய ஃபோக்கஸ், மெமரி அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக சயின்ஸ் பேஸ்டு டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்து அது மூலியமா பசங்க அவங்க ஸ்டடீஸ்லயும் சரி லைஃப்லயும் சரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், அவுட்டோர் பிளே. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். பசங்களை நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் வெளியே அனுப்பணும். அவங்க வந்து மண்ணை தொட்டு விளையாடணும், கல் அடிக்கி விளையாடலாம், இல்லை செடி கொடி பூ இதெல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த ஃப்ரீ அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்களுடைய பிரெயினுக்கு அவ்வளோ பவர்ஸ் கொடுக்குங்க. குழந்தைங்க நேச்சரோட வெளியில விளையாடும் போது பாத்தீங்கன்னா அவங்க பிரெயினோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் அவங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்கும் டெசிஷன் மேக்கிங்கும் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் நேச்சுரல் எக்ஸ்போஷர் குழந்தைங்களுடைய கார்டிசால் லெவலையும் குறைக்குது. இதனால அவங்களுக்கு வந்து கத்துறது, அடம் பிடிக்கிறது, அந்த மாதிரி மூட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்களால கண்ட்ரோல் எடுக்க முடியும். குழந்தைங்க நேச்சரோட டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது மண்ணை தொடுவாங்க, இலைகளை தொட்டு பார்ப்பாங்க, பூவுடைய கலர்ஸை பார்ப்பாங்க. இந்த எல்லா புது புது விஷயமும் உங்க பிரெயின்ல நியூரல் பாத்வேஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது உங்க வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், இதுக்குன்னு ஒரு டைமை வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க. மார்னிங், ஈவினிங் எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ. அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் டைம்ல உங்க குழந்தைங்களுடைய இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் அவுட்டோர் கேமுக்கு நீங்களும் அவங்களோட சேர்ந்து அக்கம்பெனி பண்ணுங்க. நீங்க விளையாடணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃப்ளோல விடணும். நம்ம எதுவும் இன்டரப்ட் பண்ணக்கூடாது, கரெக்ட் பண்ணக்கூடாது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கக்கூடாது. அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அவங்க அதை ஃப்ரீயா பண்ணட்டும். அவங்க மண்ணு வச்சு கல் வச்சு புதுசா ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அது அவங்களுடைய ஸ்பேஷியல் திங்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ லெட் தெம் பி ஜஸ்ட் தேர். சில குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்ப நீங்க கொஞ்சம் கூட போய் விளையாடுங்க. அண்ட் பசங்க வந்து பார்க் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகும்போது நிறைய அவங்களுடைய சோஷியல் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும் போது உங்களுக்கு டைமோ ஸ்பேஸோ இல்லை அப்படின்னா உங்க வீட்டு பால்கனில இருந்தே நேச்சரை அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள்லாம் உங்களை பண்ண விடுங்க. அண்ட் இந்த டைம்ல எனக்கு ஒரு பேரண்ட் கேட்ட கொஸ்டினும் ஞாபகம் வருது. இந்த 15 minutes ஹாஃப் அன் அவர் ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்புறம் அவங்களை எப்படி மேம் என்கேஜ் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹேபிட் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற 5 ஹேபிட்ஸ்க்குமே நான் உங்களுக்கு ஒரு ஃபாலோ த்ரூ ரொட்டீன் கொடுக்குறேன். இது மூலயமா குழந்தைங்க அவங்களாவே இண்டிபெண்டா விளையாடுற டெண்டன்சி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகும். இப்போ அவுட்டோர் பிளே முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகிட்ட இப்போ அவங்க வந்து லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் ஏதாவது பார்த்துருந்தாங்க அப்படின்னா, நீ இன்னைக்கு என்ன பார்த்த, அதுல உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை பத்தி வரையறியா இல்ல அம்மா கிட்ட சொல்றியா அப்படிங்கறது கேளுங்க. நீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்க கிட்ட பேசுறதுனால குழந்தைங்களுக்கு கன்சாலிடேஷன் அண்ட் திங்கிங் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்ப குழந்தைங்க அதை நரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுடைய வெக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணும். சில குழந்தைங்க அதை வரையறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஜஸ்ட் ட்ரிகர் இட். ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஆக்டிவிட்டி, ஒரு கோச்சா மட்டும் இல்லைங்க, ஒரு அம்மாவாவும் என்னோட ஃபேவரட் ஒன், ஸ்டோரி பில்டிங். இந்த கேம் நீங்க விளையாடுறதுக்கு ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காரணும். அண்ட் ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரியுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செகண்ட் பர்சன் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணணும். பட் அவங்களோட தாட் ப்ராசஸ்ல இருந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ முதல் பர்சன் வந்து நான் தோசை ஊத்திட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா செகண்ட் பர்சன் தோசை ஊத்திட்டே இருக்கும்போது திடீர்னு புளி வந்துருச்சான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் பர்சன் அதுல இருந்து எப்படி வேணா கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். கண்ணை திறந்து பார்த்தா அது கனவுன்னு சொல்லலாம், இல்லை எப்படி வேணா அவங்க பில்ட் பண்ணாங்க. இந்த கேம்ல நோ ரூல்ஸ், நோ ரைட் அண்ட் ராங், இட்ஸ் ஆல் ஜஸ்ட் இமேஜினேஷன். இந்த கேம் விளையாடி பாருங்க, அந்த ஸ்டோரி எங்க போய் முடியும்னு நமக்கே தெரியாது. ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இது ஒரு அன்பிரடிக்டபிளான பிரெயின் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. இந்த பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்டோரி டெல்லிங்ல குழந்தைங்களுடைய பிரெயின் 3 விஷயங்கள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிசனிங், செகண்ட் ப்ராசஸ் பண்ணும், அண்ட் தேர்ட் கிரியேட்டும் பண்ணும். இதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஒர்க்கிங் மெமரி 2-3 விஷயத்த ஒரே டைம்ல ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவோம். பிளஸ் அவங்களுடைய நரேட்டிவ் திங்கிங் அண்ட் வெக்காபுலரி, ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, இந்த 3 விஷயமுமே டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் ரிசர்ச்ல டைவர்ஜென்ட் திங்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் யோசிக்கிற மைண்ட் செட் வந்து குழந்தைங்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு போனஸ், உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங்கும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகுங்க இந்த ஸ்டோரி பில்டிங் ஆக்டிவிட்டியில. சிம்பிள், பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் இஸ் பெட் டைம். தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நோ ஃபோன்ஸ்,
நோ டிவி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஜஸ்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணை பார்த்துட்டு ஃபுல்லா அந்த மொமெண்ட்ல ப்ரெசென்ட் ஆகி ஸ்டோரியை பில்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் என்ஜாய். உங்க பசங்க ரொம்ப கிரியேட்டிவா என்ன சொன்னாங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த ஆக்டிவிட்டியை ஒரு ஃபாலோ அப் ரொட்டீனா குழந்தைங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து நரேட் பண்ண ஸ்டோரிக்கு ஒரு பேர் வைக்க சொல்லுங்க. அது சின்ன சின்ன டயக்ராம் மாதிரி டிராயிங் மாதிரி வரைய சொல்லுங்க. இது குழந்தைங்களுடைய கிரியேட்டிவிட்டியை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும். நீங்க இந்த ஸ்டோரி விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமும் இது அவங்களுடைய பிரெயினை ஆக்டிவா வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டேல. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னோட குழந்தை நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணோங்க, ஆனா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலன்னு அப்படியே பிளாங்க் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஸ்டார்ட் வித் சில குழந்தைங்க இன்னும் அந்த கிரியேட்டிவ் திங்கிங்லேயே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய டைம் மொபைல்குள்ளேயே இருக்கிறதுனால கன்சியூமரா மட்டும்தான் அவங்க பிரெயின் இருந்திருக்கும். இனிஷியலி குழந்தைங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அந்த ஜன்னல் வழியா என்ன இருந்திருக்கும், குரங்கு இருந்திருக்குமா மாடு இருந்திருக்குமா அப்படின்னு கேளுங்க. அப்போ குழந்தை ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க சொல்றத பார்த்து குழந்தைங்களும் பொறுமையா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேர்ட் ஹேபிட், குக்கிங் அண்ட் கிச்சன் சயின்ஸ். பசங்களை நம்மளுடைய டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸ்பெஷலி கிச்சன் ஒர்க்ல இன்வால்வ் பண்ணணும். ஏஜ் அப்ரோப்ரியேட் அண்ட் சேஃப் ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மாவு பிசைறது, மெஷர் பண்றது, இப்ப பருப்பை அளந்து ஒரு குக்கர்ல போடுறது, மிக்ஸ் பண்றது, மளிகை சாமான பாட்டில்ல கொட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை பசங்க கிட்ட கொடுங்க. ஃபயர், நைஃப் இது இல்லாத எந்த ஆக்டிவிட்டிஸ்ல வேணாலும் பசங்களை நம்ம தாராளமா இன்வால்வ் பண்ணலாம். கிச்சன் ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்களுக்கு மல்டி சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அவங்களோட சைட், ஸ்மெல், டச், சவுண்ட், டேஸ்ட், இப்படி 5 சென்ஸையும் இன்வால்வ் ஆகிறது தாங்க கிச்சன் ஆக்டிவிட்டிஸ். இந்த மாதிரி நம்ம 5 சென்ஸும் யூஸ் பண்ணி எப்போ பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா 75% பிரெயினால அதை ரீடைன் பண்ணிக்க முடியும். பசங்க மாவு மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய டெக்ஸ்டர்ல ஆட்டோமேட்டிக்கா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுடைய ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணும். ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீக்வன்சிங், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது, இது எல்லாமே பில்ட் பண்ணும். அண்ட் இதுல ஒரு மிகப்பெரிய விஷயங்க, அந்த டிஷ்ஷோ அந்த வேலையோ முடியும் போது குழந்தைங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் கிடைக்குது பாத்தீங்களா. அது நடக்கும்போது குழந்தைங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸா வாலண்டியரா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸையும் அதை பில்ட் பண்ணும். உங்க கிச்சன்ல எந்த 2-3 ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்களை இன்வால்வ் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் டே யோசிச்சுக்கோங்க. எல்லா டேஸும் இல்லைனாலும் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஏதாவது ஒரு மீல் ப்ரிப்பரேஷன்ல அவங்கள சேஃபா இன்க்ளூட் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் அப்ப நீங்க அவங்களோட நிறைய பேசுறது, கான்வர்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் எப்ப எந்த விஷயத்துக்கு அட்டென்ஷன் கிடைக்குதோ அந்த விஷயத்த ரிப்பீட் பண்ணும். ஸோ உங்க பசங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க திருப்பி இதை சந்தோஷமா செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த டிஃப்ரெண்டா பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு சொல்லு. இப்போ அவங்க நார்மலா நீங்க டவ் மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு கரண்டி யூஸ் பண்றீங்கன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்டான கரண்டி ஸ்டைல் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது ஏமா நம்ம பண்ணணும், இதை வேற மாதிரி பண்ணலாம், இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றது ஆகட்டும். அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சுன்னு சொல்லி கேளுங்க. ரைட்டு தப்புன்னு இல்லை, நெக்ஸ்ட் டே அவங்கள அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. அந்த ரிசல்ட் அவங்களும் பார்க்கட்டும், நம்மளும் பார்க்கலாம். சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது. பட் அவங்க என்ன டிஃப்ரெண்டா அவங்களுக்கு தோணுது அதை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இதை நெக்ஸ்ட் டே நீங்க இதை பில்ட் பண்ணுங்க. 4th ஒன், மைண்ட்ஃபுல் மூவ்மெண்ட் ஆர் டான்ஸ். ஜிம், பெரிய பெரிய எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே வேணாங்க. ஜஸ்ட் சிம்பிள் யோகா ஆக்டிவிட்டிஸ் ஃபார் கிட்ஸ். நம்ம சோஷியல் மீடியால சர்ச் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல ஏஜ் அப்ரோப்ரியேட்டா குழந்தைங்களுக்கான யோகா போட சொல்லலாம். கொஞ்சம் ஃபன்னாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு அனிமலோட போசஸ் சொல்லி அந்த போஸ்ல அவங்கள இருக்க சொல்லணும் அப்படிங்கிறது. பியர் மாதிரி வாக் பண்றது, crocodile மாதிரி போறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய எல்லா பாடி பார்ட்ஸும் எங்கேஜ் ஆகும். அது பிசிக்கலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஹார்வர்ட் ரிசர்ச் பிசிக்கல் மூவ்மெண்ட் BDNF, பிரெயின் டிரைவ்ட் நியூட்ரோபிக் ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம பிரெயின் நியூரான்ஸை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுது. டான்ஸ் பண்ணும்போது பிரெயினுடைய பைலேட்ரல் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. இது பிரெயினுடைய ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டுத்தையுமே எனேபிள் பண்ணும். அதனால கிரியேட்டிவிட்டி பூஸ்ட் ஆகும். இது ஒன் டைம்னு இல்லை, இது த்ரூ அவுட் த டே 2 to 3 டைம்ஸ் கூட நீங்க பிளான் பண்ணலாம். இப்ப மார்னிங் கொஞ்சம் ஃபார்மலா வச்சுக்கணும்னா மார்னிங் யோகா, அண்ட் ஈவினிங் டான்ஸ், இல்ல மத்தியானம் ஒரு ஸ்நாக் டைம் அப்ப அந்த அனிமல் மூவ்மெண்ட், இதுல ஏதாச்சும் ஒன்று குழந்தைங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை மாத்தி நீங்க த்ரூ அவுட் த டே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். இதனுடைய ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டும் இருக்குங்க. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பசங்களை இந்த மாதிரி டான்ஸ் மூவ்மெண்ட்ல இன்வால்வ் பண்ணீங்கன்னா பசங்க பிசிக்கலி டயர்ட் ஆகிறதுனால சீக்கிரமா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல டீப் ஸ்லீப்புக்கும் போவாங்க. அது நம்ம பிரெயின் கன்சாலிடேஷனை இன்னும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் அ வின்-வின் போத் ஃபார் பாடி அண்ட் மைண்ட். ஒரு அடிஷனல் விஷயமா குழந்தைங்க பிசிக்கல் மூவ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes நமக்கு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கோம், லைட்டா வேர்க்கும். அந்த டைம்ல எல்லாருமே ஒரு 5 minutes ஜஸ்ட்
கண்ணை மூடிக்கிட்டு நம்ம பாடி வந்து அப்சர்வ் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடும்போது நம்மளுடைய வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகிறது, நமக்கு அந்த வேர்வை வர்றது, இது எல்லாமே பசங்க வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு 5 மினிட்ஸ். இது வந்து அவங்களுக்கு அவங்க பாடி சென்சேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் குழந்தைங்க வந்து அவங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 5th ஹேபிட் ஒரு ஹிடன் ஜெம்முங்க. நான் இந்த பிரெயின் சைக்காலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தி அந்த அளவுக்கு கேள்விப்பட்டதில்லை. ஆனா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஹேபிட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீடிங் அலவுட் டுகெதர். இந்த ஆக்டிவிட்டியில சத்தமா படிக்கணும். குழந்தைங்க மட்டும்தான் படிக்கணும்னு இல்லை, குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். வாய் விட்டு படிக்கணும். புக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காமிக் புக்ஸ், தமிழ் புக்ஸ், அகாடமிக் புக்ஸ், எதுவா வேணா இருக்கலாம். டெய்லி ஒரு 15-20 மினிட்ஸ் குழந்தைங்க கேட்கட்டும், பார்க்கட்டும், படிக்கட்டும். இது ஒரு பிரெயின் பில்டிங் டைமா குழந்தைங்களுக்கு மாறும். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்க பிறந்ததுல இருந்தே சத்தமா நம்ம படிக்கும் போது அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஷேர்டு ரீடிங்ல பசங்களுடைய ஆடிட்ரி, அதாவது கேட்குற ஸ்கில் ப்ராசஸிங் ஆகும். அப்புறமா அவங்களுடைய வெக்காபுலரி, நிறைய புது வேர்ட்ஸ் கத்துப்பாங்க. அண்ட் அவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் இதுல ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட சேர்ந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி குழந்தைங்களுக்கு ஆக்சிடாசின் அப்படின்ற பாண்டிங் ஹார்மோனும் ரிலீஸ் ஆகும். இதனால குழந்தைங்களுக்கு செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் டெவலப் ஆகும். பேரண்ட்ஸ் கூட நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இது ஒரு குவாலிட்டியான டைமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் நிறைய ஃபீல் பண்ண குழந்தைங்க அகாடமிக்ஸ்லயும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. டெய்லி 20 மினிட்ஸ், ஜஸ்ட் 20 மினிட்ஸ் நம்ம படிக்கிறதுனால குழந்தைங்க தினமும் அவ்வளவு புது புது வார்த்தைகள் கேட்பாங்க. இதனுடைய காம்பவுண்டிங் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா மேசிவ் வெக்காபுலரி பில்டிங். இது வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ் பிளஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஆர்டிகுலேஷன், அவங்க நினைக்கிற விஷயத்த சொல்றதுக்கும் லைஃப் லாங் அண்ட் லாங் டேர்ம்ல பெருசா ஹெல்ப் பண்ணும். இது ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச புக்ஸ்ல இருந்தோ கேரக்டர்ஸ்ல இருந்தோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிப்பாங்க. இல்ல சில பசங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் பிடிக்கல அப்படின்னா ரைம்ஸ்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரி புக்ஸ், மேகசின்ஸ் அந்த மாதிரி மூவ் பண்ணுங்க. லாங்குவேஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். தமிழ், இங்கிலீஷ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஆவாங்களோ அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பயுமே மதர் டங்க்ல ஸ்டார்ட் பண்றது பெட்டர். வெறும் இந்த 5 ஆக்டிவிட்டிஸோட என்னால ஸ்டாப் பண்ண முடியலைங்க. ஏன்னா ஒரு அம்மாவாகவும் ஒரு கோச்சாகவும் எனக்கு கண்டிப்பா புரியும், இந்த டைம் ரொம்ப கிரிட்டிக்கல். பசங்களோட பிரெயினை டேமேஜ் ஆகக்கூடாது எக்ஸஸா ஸ்கிரீன்ஸ் பாக்குறது மூலயமா. அண்ட் இந்த ஃப்ரீ டைமை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அண்ட் அதே டைம் அவங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கிற மாதிரியும் நம்ம சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சு ஃபோக்கஸ் 30 அப்படின்னு ஒரு 30 ரிசர்ச் பேஸ்ட் பிளஸ் அதுல கொஞ்சம் அம்மாவா தெரியும் இல்லையா, ஃபன் கலந்த மாதிரியும் நம்ம பாண்டிங் இம்ப்ரூவ் பண்ற மாதிரியும் நான் 30 ஆக்டிவிட்டிஸ் டிசைன் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேஸ்ட், ஃபன் ஃபில்ட் அண்ட் அதே டைம் குழந்தைங்களுடைய மெமரியும் கான்சென்ட்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு போனஸா நம்மளுக்குள்ள இருக்கிற பாண்டிங்கையும் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் 30க்கான புக் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஹாப்பி சென் பேரண்டிங் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் லெவலுக்கு எலிஜிபிளா இருக்கு யூடியூப்ல. அதனால அஸ் அ வெல்கமிங் போனஸா மதர்ஸ் டேவும் வரப்போகுது. அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஐ வாண்ட் டு கிவ் திஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஃப்ரீ. நீங்க ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் பூஸ்டிங் மீல் பிளானர் அப்படிங்கிற ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இது நம்மளுடைய 2வது டிஜிட்டல் ப்ராடக்ட் ஃபோக்கஸ் 30. இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து ஃப்ரீயா அவைல் பண்ணிக்கலாம் நீங்க மெம்பர்ஷிப் எடுக்கிறது மூலியமா. அப்படி இல்லை எனக்கு மெம்பர்ஷிப் வேணா வெறும் ப்ராடக்ட் மட்டும் போதுனாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை செக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இன்னொரு பேரண்ட்டுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய இந்த 5 மெத்தட்ல எந்த மெத்தட் உங்க பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ வெரி ஹாப்பி சென் பேரண்டிங் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி மதர்ஸ் டே.